இன்றைக்கு ஆடிப்பிறப்பு தமிழர் நாங்கள் எல்லாருமே எங்கட வீடுகள்ல ஆடிக்கூழ் சமைச்சு இந்த ஆடிப்பிறப்பை சந்தோஷமா கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டு இருப்பீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையில இன்றைக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான ஆடிப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் பேசக்கூடிய விடயம் என்னண்டா, பக்கத்துல இருக்கிற புகைப்படத்துல இருக்கிற அம்மாவை உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏனென்றா இந்த அம்மா இந்தியாவுல ஃபேமஸ், அதாவது இப்ப வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுறதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, அம்மா வந்து இந்தியாவுல எவ்வளவு தூரம் ஃபேமஸ் என்று சொல்லி சொன்னால், இந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து பக்தி மயமா அம்மாவுக்கு முன்னால நின்று அப்படி என்னன்னு சொல்றது, அம்மா வந்து தெய்வத்தின் மறுபிறப்பு அப்படி என்று சொல்லி தன்னை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறா. அதே மாதிரியாக அம்மாக்கு வந்து பக்த அடியார்களும் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏராளமானவர்கள் இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் கடந்த காலங்கள்ல இருந்து அநேகமா பார்த்திருப்போம். இப்ப என்ன சம்பவம் என்று கேட்டீங்களா, அம்மா தன் பக்த அடியார்களை தரிசிக்கிறதுக்காக, பக்த அடியார்களுக்கு தன் தரிசனத்தை கொடுக்கறதுக்காக இப்ப யாழ்ப்பாணம் வரப்போறா. 8ஆம் மாசம், அதாவது வார மாசம் யாழ்ப்பாணம் வாரா. யாழ்ப்பாணத்துக்கு வாரது மட்டும் இல்லாம அம்மாவினுடைய அந்த தியான பயிற்சி அது மாதிரியாக பல்வேறுபட்ட விஷயங்களை அம்மா வந்து யாழ்ப்பாணத்துல செய்ய போறா. இது எங்க நடக்க போகுதுன்னு கேட்டால், எங்களுடைய யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில இருக்கிற இளங்கலைஞர் மண்டபம், அங்கதான் அம்மாவினுடைய இந்த ஒரு நாள் ஆன்மீக பயணம், ஆன்மீகம் சார்ந்த அந்த ஒரு விடயம் வந்து நடைபெற இருக்கு. அந்த நிகழ்ச்சி ஒன்றது நடைபெற இருக்கு. இதுக்கு நீங்கள் முன்கூட்டியே எல்லாரும் உங்களோட பதிவுகளை மேற்கொண்டு அம்மாவினுடைய அருளாசியை பெற்றுக் கொள்வதற்கு பின்னிற்க வேண்டாம். இன்றே உங்களுடைய பதிவுகளுக்கு முந்துங்கள் அப்படி என்று சொல்லி சத்தியமா நான் விளம்பரம் செய்யவே வரையில. காரணம் என்னன்னு கேட்டீங்களா, இப்ப நீங்கள் உங்களோட கையில இருக்கிற உங்களோட போன்ஸ் இருக்குதானே, இல்லைன்னு சொன்னா நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நீங்க பாவிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அதுல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, சொல்வதெல்லாம் உண்மை அன்னபூரணி அப்படின்னு அடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அம்மாவினுடைய வரலாறு எல்லாம் அப்படியே வந்து லிஸ்டா வந்திருக்கும். அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கடந்த காலத்துல இந்த சொல்வதெல்லாம் உண்மை என்ற அந்த நிகழ்ச்சியில அம்மா எவ்வளவு ஃபேமஸா இருந்தவான்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு ஃபேமஸா இருந்தவா. அது மாத்திரம் இல்லாமல் சில பேர் வந்து ஒரு நல்ல முறையில நாங்க ஃபேமஸ் ஆகணும், எங்களை வெளியில தெரியணும் என்று எவ்வளவு தூரம் போராடினாலும் அதுக்கென்று ஒரு பல கால பகுதி எடுக்கலாம். ஆனா சில பேர் இப்படி சொடக்கு போடுற நேரத்துல ஃபேமஸ் ஆயிட்டு போயிடும். அது எப்படி என்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப நேர்மையா செய்யற விஷயங்களை விட இப்படியான ஒரு ஏதாவது ஒரு உல்டா பண்ணி செய்கிற வேலைகளால அதிகமா ஃபேமஸ் ஆயிடும். அம்மாவும் அப்படி ஃபேமஸ் ஆயின ஒரு ஆள் தான். எப்படின்னு கேட்டா இந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில தான் ஃபேமஸ் ஆயினவா. என்னடா நீங்க வார்த்தைக்கு வார்த்தை அம்மா ஆண்டு கதைக்கிறீங்களா அப்படி என்று சொல்லி சொன்னால், அன்னபூரணி அம்மா அப்படி என்று சொல்லிதான் அடியவர்கள் அழைக்கணும். அவவே தன்னை வந்து அம்மா அப்படி என்று சொல்லிதான் அழைத்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கேக்குள்ள இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டா, இப்ப யாழ்ப்பாணத்துல இவோவினுடைய இந்த ஆன்மீக பயணத்திற்கான அந்த ஆன்மீகமான ஒரு விஷயம் ஒன்று, ஒரு நிகழ்ச்சி ஒன்று இங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களோட பதிவுகளை வந்து மேற்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. நான் இதை இன்றைய தினம் பார்க்கக்குள்ள இந்த முக புத்தகத்தை தட்டி கொண்டு போகக்குள்ளதான் இப்படி ஒன்று வந்துச்சு. சரி, இது உண்மையான விஷயம் தானா அப்படி என்று சொல்லி தேடி பார்க்கக்குள்ள அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இது உண்மையான விஷயம் என்று சொல்லி. இப்ப நான் என்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல வரேன்டா, இப்ப இந்த நல்லூர் ஆலய சூழல்ல வந்து ஒரு அசைவ கடை வந்ததுக்கு எதிரா பாரிய ஒரு போராட்டம் ஒன்று நடந்து அந்த அசைவ கடை சைவ கடையா மாற்றப்பட்டது. அப்படி ஒரு அசைவ கடையே அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற நாங்கள், யாழ்ப்பாணத்துல இருக்கிற நாங்கள் எப்படி இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் அனுமதி வழங்க முடியும் அப்படி என்று சொல்லிதான் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை உண்டு. ஏனென்று சொல்லி கேட்டீங்களா, இப்ப கடவுள் என்றவர் யார் அப்படி என்று சொல்லி கடந்து முள்நேற்பவர் அப்படி என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க கடவுளோட கதைக்கிறதுக்கு எதுக்கு எங்களுக்கு ஏஜென்சி அப்படி என்று சொல்லி எல்லாம் கதைக்கிறோம். ஆனா நான் இப்ப கதைக்க வந்த விஷயம் அதை பற்றி கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னால், கடவுள் என்றது வந்து ஒவ்வொரு மனுஷர்களை பொறுத்து மாறுற ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கல நாங்க காலங்காலமா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையை கொண்டு வழிபட்டு கொண்டு வந்த நாங்களே. உங்களுக்கே தெரியும், நான் இதுல சைவ சமய பாடம் படிப்பிக்க யாருக்கும் வரையில. உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்துல நாங்கள் இயற்கையை வழிபட்டு நாங்கள் இப்ப எங்கிட்ட வழிமுறை, எங்கிட்ட வழிபாட்டு முறைகள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கேக்குள்ள இப்படி திடீரென்று இன்றைக்கு இந்தியாவுல ஃபேமஸ் ஆய்வா இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், இவனுடைய ஒரு நிகழ்வு எங்கட யாழ்ப்பாணத்துல நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், அதுவும் எங்களுடைய நல்லூர் ஆலய வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல தான் நடக்க போகுதுன்னு சொல்லிக்குள்ள இது எந்த அளவு தூரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்னன்னு கேட்டால், இவர்கள் வந்து இப்ப சாதாரணமா தங்களை தாங்களே கடவுள் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொண்டு அவனுடைய அருளாசி
பதவியை வேண்டதுக்காக கூட கன பேர் இன்னும் லைன்ல நிற்கிறோம். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் எங்களுடைய மண்ணில வந்து அனுமதிக்க கூடாது அப்படி என்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏனென்று கேட்டீங்களா, இப்ப வழக்கமா நாங்கள் வந்து இந்த இசை நிகழ்ச்சிகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் கலை நிகழ்ச்சிகளை நாங்க மதிக்கிறோம். அதுக்காக நாங்கள் இந்தியாவில இருந்து கலைஞர்களை இங்க கொண்டு வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறதெல்லாம் சரிதான். இப்ப ஒரு கதைக்கு நாங்கள் அதையும் எடுத்து பார்த்தோம் என்றால், எங்களுடைய மக்களிட்ட திறமை இல்லையா, எங்களுடைய எங்களுடைய மண்ணில வந்து கலைஞர்கள் இல்லையா, அப்படி என்று சொல்லி எல்லாம் பெரிய விஷயம் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு புறம் எங்களுடைய மண்ணில இருக்கிற கலைஞர்களுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கிறோமான்றதும் பெரிய விஷயம் இருக்கு. இப்படி இருக்கக்குள்ள நாங்கள் அடுத்த தேசத்துல இருந்துதான் ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்யறோம் என்று சொல்லி சொன்னால் அது உண்மையில வெக்கக்கேடான விஷயம் தான். இதுக்கு நாங்க படையெடுத்து கொண்டு திரண்டு போறோம், அதெல்லாம் உண்மையில கேவலமான ஒரு விஷயம். ஆனா இப்ப வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்பால தெய்வீக தரிசனம் என்ற மாதிரி வந்து இவர்கள் எங்க மண்ணுகளுக்குள்ள உள்ள வர நினைக்கிறத வந்து எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னு கேட்டா, இப்ப இதுக்காக கூட இந்த டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்காக கூட எத்தனையோ பேர் அங்க கண்டக்ட் பண்ணி இருக்கணும். அத கூட இது எல்லாத்தையும் நான் சரிவர அறிஞ்சிட்டு தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப எங்கட தேசத்துல நடந்த எத்தனையோ விஷயத்துக்காக குரல் கொடுக்காத மக்கள், எங்கட தேசத்துல நடந்த எத்தனையோ பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு வரைக்கும் மூச்சு கூட விட பயப்படுற மக்கள், எங்களுக்காக அநியாயங்கள் நடக்கக்குள்ள தட்டி கேட்காத மக்கள், எங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை கதைக்காத மக்கள், இப்படி எல்லாவற்றிற்கும் முண்டி அடித்து கொண்டு முன்னுக்கு நிக்கிறன்றது வந்து மிக கேவலமான ஒரு விஷயம். இப்ப நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா கூட எங்கட செம்மணியில அவ்வளவு தூரம் ஒரு போராட்டம் நடந்தது. இப்படி ஒரு போராட்டம் நடந்ததான்னு தெரியாத அளவுக்கு கூட எங்கட ஊர்கள்ல வந்து ஆக்கள் இருக்கிறோம். இப்படி இருக்கேக்குள்ள, ஆனா இப்படியான விஷயங்கள் எல்லாம் இலகுவில போய் சேருதுன்றேக்குள்ள எங்க பிழை இருக்குன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றா இன்றைக்கு நான் இந்த சமூக வலைதள கணக்குகளை எடுத்து பார்க்கக்குள்ள அதிகளவா இது பகிரப்பட்டிருந்தது. அப்படிதான் நான் பார்க்கக்குள்ள ஒரு ப்ரொமோஷன் ஒன்றை பார்த்திருந்தேன். அப்படி பார்க்கக்குதான் என்னடாப்பா இவ்வளவு தூரம் கேவலமா எங்கட இதுக்குள்ள இறங்கிட்டு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம், அந்த ஆதங்கத்தை தான் நான் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு கொழும்புல ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியுமென்று எனக்கு தெரியாது. கொழும்புல இந்த செம்மணில மீட்கப்பட்டு இருக்கின்ற புதைகுழிகள் தொடர்பாக அங்கே ஒரு போராட்டம் ஒன்று, மாபெரும் போராட்டம் ஒன்று அங்க வந்து கொழும்புல கொழும்பு புகையிரத நிலைய வீதிக்கு அருகாமையில வந்து நடந்தேறி இருந்தது. இப்படி இருக்கேக்குள்ள இந்த விஷயம் எத்தனை பேரை போய் சேர்ந்திருக்குமென்று தெரியாது. ஆனா அன்னபூரணி யாழ்ப்பாணத்துக்கு வாரான்ற விஷயம் வந்து அவ்வளவு தூரம் தீயா பரவி இருக்கேக்குள்ள உண்மையில வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்றுதான் நான் கட்டாயம் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருவருடைய கடவுள் நம்பிக்கைன்றது ஒவ்வொரு விதத்துல தான் இருக்குது. இப்ப உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு கொண்ட நம்பி எங்களுக்குள்ள உள்ளி இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு போலிகளும் பெருகி கொண்டுதான் வரும். இப்ப எங்களை சுத்தி ஏராளமான போலி சாமியார்கள் இருக்கிறோம். போலி சாமியார்களை உருவாக்கி விட்ட பெருமை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் எங்களுக்கு தான். ஏனென்று கேட்டால் நாங்கள் போய் எங்களுக்கு சாமியார்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தேடி தேடி போய் வந்து நாங்கள் போறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அதையெல்லாம் பெருகித்தான் போகும். இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா இதெல்லாமே வந்து ஒரு உழைப்புக்காக தங்களோட பிசினஸுக்காக செய்யற ஒரு பெரிய விஷயம் தான்ன்றது வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்க கட்டாயம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டியது வந்து எல்லாற்ற பெரிய பொறுப்பாவும் இருக்கு. பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட இதுக்கு ஆதரவா கதைக்கிற நீங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த கமெண்ட்ஸ்ல வந்து கழுவி கழுவி ஊத்தாதீங்க. ஏனென்றா உங்களுக்கு பதில் சொல்லி கொண்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு முக்கியமே இல்லாத, அதான் சொல்லி இந்த வடிவேலுண்ட ஸ்டைல்ல சொன்னா இதெல்லாம் தேவையே இல்லாத ஆணி. அப்ப யோசிச்சு செயல்படுங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் முட்டாளாகிற வரைக்கும் எங்களை முட்டாளாக்குறவ இருந்து கொண்டேதான் இருப்பினும் தெளிவடைய வேண்டிய நேரம் இது. தெளிவடைஞ்சு கொள்ளுங்க. நன்றி.